Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VIT EEE அந்த பத்தி நான் டீடைல்டு வீடியோ ஏற்கனவே வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதாச்சும் VIT காலேஜஸ்ல சேர்றதுக்கான எக்ஸாம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த VIT EEE. இன்னைக்கு VIT EEEல 2023 PYQs அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நான் 2024 அப்லோட் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். So first question, my dear students, the argument of the complex number I by 2 minus 2 by I கேட்டிருக்காங்க. So இந்த question simple தான் my dear students. minus 2 by I கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம வழக்கம் போல என்ன பண்றோம்னா cross multiply பண்ணுவோம் my dear students. So I square minus 4 divided by 2i. இப்போ I square na minus 1 my dear students. So minus 5 divided by 2i. இதுதான் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பொதுவாக தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா a plus ib. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல இந்த இடத்துல i இந்த பார்ட் மட்டும் தான் நமக்கு இருக்கு, அதாச்சும் இமேஜினரி வேல்யூ மட்டும் தான், ரியல் நம்பர் இல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கான என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்குமெண்ட்ல இருக்கு. ஸோ ஆர்குமெண்ட்டுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், தீட்டா. ஸோ தீட்டா ஈக்குவல்ஸ் டு tan இன்வர்ஸ் b by a my dear students. இந்த இடத்துல ஏங்கிறது 0, b யோட வேல்யூ தான் my dear students இது. So tan inverse b யோட வேல்யூ minus 5 by 2 divided by a வோட வேல்யூ 0. நமக்கு தெரியும் tanல வந்துட்டு 1 by 0 any values divided by 0 வந்துட்டு அது infinite my dear students, அதாச்சும் undetermined. ஸோ அப்போ undetermined எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi by 2 my dear students. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து pi by 2. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் உங்களோட போர்டு எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா தான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். த லைன்ஸ் p into p square plus 1x minus y plus q, அதாச்சும் ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு எ காமன் லைன். ஒரு பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ரெண்டுமே வந்துட்டு காமனா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து நீங்க இமேஜினேஷன் பண்ணணும், உங்களோட ஜியாமெட்ரிக்கல் பவர் அதை வந்துட்டு நீங்க கிராஃபிக்கல் நாலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இமேஜினேஷன் இஸ் த வெரி குட் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது நீங்க மேக்ஸ்ல நிறைய இமேஜின் பண்ணி பார்க்கலாம் கிராஃப் ஓரியன்டா. அப்படி இவங்க கொடுத்துருக்க இந்த லைனை வச்சு நம்ம பார்க்குறப்ப நமக்கு தோன்ற கிராஃப் டயக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இந்த ரெண்டு லைனுமே வந்துட்டு பேரலா இருக்கு, அது வந்து பெர்பெண்டிகுலர், ரெண்டுத்துக்கும் வந்துட்டு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது இந்த லைன். இதுதான் காமனா இருக்கு, ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு, பெர்பெண்டிகுலரா இப்படி மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியும், வேற எப்படியுமே வந்துட்டு நம்மளால வரையவே முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ரெண்டு லைன் பேரலல் அப்படின்ட்டு. இப்போ மேபி இந்த ரெண்டு லைன் பேரலல்னா நமக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வரும்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் சேமா இருக்கும். அதாச்சும் இப்படி இருந்தா இதுவும் இப்படிதான் இருக்கும், இப்படி இருந்தா இதுவும் இப்படிதான் இருக்கும், இப்படி இருந்தா இதுவும் இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்துட்டு பேரலலோட நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுத்தோட ஸ்லோப்புமே ஈக்குவலா இருக்கும். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பிக்கு எத்தனை வேல்யூ வரும் அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ என்னன்னு கூட கேட்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம பிக்கு எத்தனை வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து m1 அப்படின்னு எடுத்துப்போம். இந்த லைனை வந்து m1. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான நார்மல் ஃபார்முலா தெரியும், மைனஸ் ஒய் பை எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்துட்டு மைனஸ் ஒய் இங்கே இருக்கு, மைனஸ் ஒன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே 1 வந்துடும், டிவைடட் பை பி டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் 1. இதான் m1, பி ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ m2க்கு கண்டுபிடிப்போம், செகண்ட் லைனுக்கான ஸ்லோப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே மைனஸ் ஒய்னா மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 1 divided by p square plus 1 the whole square my dear students. இப்போ இதையும் இந்த ஸ்கொயர்ல ஒன்னையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 divided by p square plus 1. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு m1 தெரிஞ்சிருச்சு, m2 தெரிஞ்சிருச்சு, நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் m1 is equals to m2. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். பி ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1 divided by பி ஸ்கொயர் பிளஸ் 1.
ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்டூ பி இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல்ஸ் டு -1. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒன் வேல்யூ ஆஃப் பி. அதான் வந்துட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பியோட வேல்யூ வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது ரெண்டாவது கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜாலியாக சால்வ் பண்ணலாம். வாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் எ கார்ட் ட்ரான் ஃப்ரம் ஏ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். 52 கார்ட்ஸ் இருக்கிறதுலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு கார்டு எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வில் பி எ, அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா டைமண்ட் ஆர் எ கிங். அது வந்து டைமண்டா இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு கிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் கார்ட்ஸ் நமக்கே தெரியும் டோட்டலா 13 இருக்கு, பிளஸ் 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் 3 எடுத்துக்கிட்டீங்க? கிங் மொத்தம் 4 தானே சார், நீங்க 4 தானே ஆட் பண்ணிருக்கணும் நீங்க நினைக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கிங் வந்துட்டு ஆல்ரெடி டைமண்ட்ல வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 13 கிங்கும் வந்துடும். ஸோ அதனால நம்ம திரும்ப இன்னொரு தடவை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16. ஸோ இப்போ 16 டிவைடட் பை 52. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் 4/13 தான் கரெக்டான ஆன்சர். இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டாதான் நீங்கள் இன்டிகிரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் டேலி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் இதுவும் வந்துட்டு ஒரு சிம்பிளான கொஸ்டின், ஒரு ஜாலியான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். இஃப் n of a is equals to 4 and n of b is equals to 7, then the difference between maximum and minimum value of n of a union b, அதாச்சும் maximum and minimum value of n of a union b நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குனால தான் அவங்க வந்து இன்டெகிரேஷன் வேல்யூ கொடுக்கல. அந்த இன்டெகிரேஷனை தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணிடலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இதனுடைய நம்ம ஃபார்முலாவை எழுதிப்போம். n of a union b equals to n of a plus n of b minus n of a intersection b my dear students. ஓகே, இதுதான் வந்துட்டு நமக்கு ஜென்ரலான ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்றோம்னா நமக்கு n of a n of b கொடுத்துட்டாங்க. இப்போ n of a union b யோட மேக்ஸிமம் என்னன்னு கண்டுபிடிப்போமே. வந்து இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா நமக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ 0வா இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்டர்செக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ அது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ இன்டர்செக்ஷனே இல்லைன்னா இதுல இருக்கிறதும் யூனிக் எலமெண்ட்ஸ், இதுல இருக்கிறது யூனிக் எலமெண்ட்ஸ்னா ரெண்டும் ஆட் ஆகி அந்த செட்டு பெரிய செட்டா மாறிடும். ஸோ அப்போ அந்த பெரிய செட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா போதும். ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து நம்ம 0வா எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது மேக்ஸிமமா வேணும்னா அதை வந்து நம்ம 0வா தான் எடுத்தாகணும். ஸோ 7 + 4, 4 + 7 வேல்யூ பார்த்தீங்கன்னா 11. இப்போ அடுத்து n ஆஃப் a யூனியன் b மினிமம் எடுக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ a யூனியன் b வந்து எனக்கு சின்னதா வேணும். ஃபர்ஸ்ட் பெருசு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு சின்னதா வேணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த சின்னதா வேணும் அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா n ஆஃப் a வந்துட்டு 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், n ஆஃப் b வந்துட்டு 7. அப்போ மேக்ஸிமம் காமன் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆப்வியஸா அந்த செட் சின்ன செட்டா மாறிடும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4, இங்கே 7. ஸோ இப்போ 4மே வந்துட்டு இந்த செட்ல இருந்துச்சுன்னா அந்த எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு அப்போ நம்ம 4ன்னு எடுத்துக்கிறோம் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன்னா வந்துட்டு எனக்கு மினிமம் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ 4 - 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 11 - 7 4. ஆன்சர் 4 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்தாங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 1/. அப்போ வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வந்து 0 மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது. வந்துருச்சுன்னா அன்டிஃபைன்டாக மாறிடும். இப்போ டொமைன்னாலே என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதான் டொமைன் அப்படின்னா
அந்த டொமைன்லேருந்து எந்த வேல்யூஸ் போட்டாலும் ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகாது. அதுதான் வந்துட்டு டொமைனுக்கான மீனிங்கே. அதாச்சும் இதுதான்ப்பா என் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு போயிட்டாலோ, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போனாலோ, என் டொமைன் இதுதான். அதாச்சும் என் டொமைன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான், இதில் தான் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃபங்க்ஷனுக்கும் டொமைனுங்கிறது எந்த வேல்யூஸ் அந்த டொமைன்லேருந்து கொடுத்தாலும் அது வந்து டிஃபைன்டாக இருக்கணும், அன்டிஃபைன்டாக மாறிடவே கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 1 டிவைடட் பைன்னு இருக்கனால இந்த ஃபங்க்ஷன் நெவர் பிகம் 0. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இங்கே ஈக்குவல் டு 0னா அன்டிஃபைன்ட் ஆகிறதுனால தான் கிரேட்டர் தென் 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு போத் சைட் ஸ்கொயர்ஸ் எடுக்கிறோம். 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0. இப்போ இந்த 9 அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் மைனஸ் 9. இப்போ மைனஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக மைனஸ் போத் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 9. இப்போ பார்த்தீங்கன்னா போத் சைடு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இந்த சேஞ்ச் அதாச்சும் இந்த சைன்லலாம் பார்த்துருங்க, நம்ம நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப சைன் மாறிடும். கிரேட்டர் தென்னாக இருந்தால் லெஸ் தென்னாக மாறிடும். அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மாறிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து மாட் எக்ஸ். நீங்கள் வந்துட்டு பழக்க தோஷத்தில் எக்ஸ்ன்னு எழுதிடாதீங்க, ஆன்சர் அப்புறம் வராது. ஓகே, மாட் எக்ஸ் லெஸ் தென் 3. இது நான் ஏற்கனவே நம்ம சேனல்லையும் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து மாட் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோங்கிறதுக்கான ரீசன் தான் அந்த வீடியோ. லெஸ் தென் 3. ஸோ இப்படி வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம், லெஸ் தென் 3. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பி, ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இந்த கொஷனுக்கு. ஸோ இந்த கொஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான கொஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் கொஷன் சால்வ் பண்ணுவோம். இஃப் sin x plus cos x is equals to 1/5 then tan 2x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் tan 2x இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு எழுதிப்போம். tan 2x is equals to 2 tan x divided by 1 minus tan square x. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. இதுதான் வந்துட்டு இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா tan 2x is equal to 2 tan x divided by 1 minus tan square x. இதுவே tan x பார்த்தீங்கன்னா நம்ம sin x by cos x நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு தான் இங்கே வந்து sin x plus cos x வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சைனோட வேல்யூவும் காஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் என்ன டின்னு கொடுத்துருக்காங்க. டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காஸ் எக்ஸை அந்த சைடு தள்ளி விட்டுறேன். ஸோ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/5 மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடென்டிட்டி தெரியும், ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இப்போ அதையும் நான் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து நான் சைன் எக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சைன் எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் cos square x. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து sin square x plus cos square x is equals to 1. அந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இந்த இதை நான் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா sin square x அதாவது cos square x இன்சைட் வந்துருச்சுன்னா 1 minus cos square x, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன். அதனால இது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு 1 minus cos square x அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா sin x sin x ரெண்டு வேல்யூ இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வழக்கம் போல் போத் சைட்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு பிரித்து போட்டு மேஞ்சோம்னாலே ஆன்சர் ஃபைனலாக சூப்பராக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஃபைனல் வேல்யூ நமக்கு சைனும் காசும் நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும். வாங்க சால்வ் பண்ணுவோம். 1 minus cos square x. இப்போ இதை வந்துட்டு a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ 1 divided by 25 plus cos square x minus 2/5 cos x.
equals to 1 minus cos square x. இப்போ இந்த 1 minus cos square x இந்த சைடு கொண்டு வந்துருவோம் my dear students. அப்படி கொண்டு வந்துட்டோம்னா minus cos square x இங்க plus cos square x மாறி 2 cos square x. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1, இங்க வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 இருக்கு my dear students. ஸோ என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா -24 divided by 25 வரும். அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ -2/5 cos x. இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் 1/25 -1, ஸோ -24/25 equals to 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இன்னும் வந்து இங்கே இந்த 25 இருக்கான், இதை வந்து நம்ம ஓவராலாக எல்சிஎம் எடுத்துருவோம். அப்போ வந்து நமக்கு இன்னும் சிம்பிளாக மாறிடும். வாங்க, ஸோ த்ரூ அவுட்டாக நம்ம 25ஆல் மல்டிப்ளை பண்ணனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 50 cos square x minus 10 cos x minus 24 equals to 0 my dear students. இப்போ பார்த்தீங்கன்னா 50 cos square x minus 10 cos x இருக்கு. இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 50 cos square x minus இது வந்து பார்த்தீங்கன்னா -40 + 13 அப்படி பிரிச்சுப்போம். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நமக்கு வந்து சிம்பிளிஃபைடாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஸோ நிறைய கொஷின்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிஒய்க்யூ சால்வ் பண்ணுங்கள். அதுவே வந்துட்டு மோர் தென் எனஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 10 cos x காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கலாம். 10 cos x வெளியே எடுத்துட்டோம்னா 5 cos square x 5 cos x minus 4. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் 6 காமனாக வெளியே எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் 6 காமனாக வெளியே எடுத்தோம்னா சேம் 5 cos x minus 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வந்துடும். இப்போ 5 cos x minus 4 நம்ம வந்து காமனாக வெளியே எடுத்தோம்னா நமக்கு இன்னொரு டேர்ம் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 5 cos x minus 4 into 10 cos x plus 6 is equals to 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் இன்னும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டேர்ம் வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுலேருந்து நம்ம காஸோட வேல்யூ நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ cos x equals to 4/5 or அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 6/10 அப்படி இல்லைனா வந்துட்டு -6/10 அப்படி இல்லை -3/5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து ஏதோ ஒரு வேல்யூ எடுத்தாலும் நமக்கு போதும். இப்போ இதை வச்சு நம்ம வந்து sin x ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே எடுத்துருந்தோம் sin x 1/5 minus 4/5. ஸோ சாரிங்க, ஸோ இதனோட வேல்யூ -3/5. ஸோ cos x ஓட வேல்யூ 4/5ங்கிறப்ப sin x ஓட வேல்யூ -3/5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாச்சும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் தூக்கி தான் இப்போ நம்ம வந்து போடணும். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ tan 2x is equals to 2 tan x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 sin x divided by cos x divided by 1 minus tan square x my dear students. So sin x divided by cos x the whole square. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா sin x divided by cos x. sin x ஓட வேல்யூ வந்து -3/5 my dear students into cos x ஓட வேல்யூ 5/4. ஸோ 5 கேன்சல் ஆகிடும். ஸோ sin x divided by cos x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3/4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே 2 -3/4. அடுத்து 1 மைனஸ், அதே தான் இங்கேயும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மைனஸ், அப்போ 3/4 த ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப 9/16. இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -3/2
minus 3 by 2 into இங்க பாத்தீங்கன்னா 16 minus 9 7 by 16 my dear students. So 16 divided by 7. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா 8. So இது 8 minus 3 minus 24 divided by 7 my dear students. இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். வாங்க வந்து இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் 24 by 7 தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ தான் எடுத்திருக்கோம். அடுத்த வேல்யூ நீங்க cos x equals to minus 3 by 5 அட எடுத்தோம்னா நமக்கு வந்து plus 24 by 7. அதாச்சும் இதை எடுத்தோம்னா my dear students நமக்கு வந்து plus 24 by 7 அப்படின்னு வந்துடும். அதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். நமக்கு வந்து ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மேபி ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எதை சூஸ் பண்ணாலும் அவங்க மார்க் கொடுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது அப்புறமேல அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அப்படி இருக்காது எம்சிக்யூஸுங்கிறப்ப. மேபி எம்எஸ்கியூஸ் மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ்க்கு அப்படி இருக்கலாம். பட் எம்சிக்யூஸ்க்கு அப்படி வந்து கேட்க மாட்டாங்க. வாங்க நான் ரெண்டாவது டேர்ம் இப்போ நம்ம சால்வ் பண்ணி காட்டுறேன். minus 3 by 5. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன், sin x அதாச்சும் cos x கான வேல்யூ cos x கான வேல்யூ minus 3 by 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்னோட sin x ஓட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 5 மைனஸ் இருக்கும். ஸோ 1 by 5 பிளஸ்ன்னு மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனோட வேல்யூ 4 by 5 மாறிடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா sin x. ஸோ இந்த இடத்துல sin x ஓட வேல்யூ 4 by 5 into 5 by minus 3 வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 4. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா minus 3 by 4 இருந்துச்சு. இப்போ minus 4 by 3 வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து சிம்பிள் வழக்கம் போல நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே ஜாலியா பண்ணிட வேண்டியதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரியே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 tan xனா sin x by cos x, அதனுடைய வேல்யூ தான் minus 4 by 3. ஸோ 2 into minus 4 divided by 3 divided by 1 minus tan square x my dear students. So 1 minus sin x by cos x the whole square. அப்போ வந்து 1 minus 16 divided by 9. So my dear students இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா minus 8 divided by 3 அடுத்து 9 minus 16 my dear students. So 9 minus 16 னா minus 7 வந்துரும். ஸோ இப்போ 9 மேலே போயிடும். 9 divided by 7 இங்க வந்து மைனஸ் வந்துரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். இங்க 3 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 24 divided by 7. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 24 by 7 ரெண்டுமே வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நீங்க வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இது உல்டாவா தான் வர்றதுனால நமக்கு சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 by 7 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஃபார் பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் டிஃபைன்ட் ஆன் ஆர் மைனஸ் 1, அதாச்சும் ரியல் நம்பர்ஸ் எல்லாத்துல இருந்தும் செட் 1 மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். மிச்சம் எல்லா வேல்யூஸும் நான் வச்சுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் வந்து சொல்லிருக்காங்க. such that a star b is equals to a divided by b plus 1 அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஸ்டார் வந்துட்டு என்ன கம்யூட்டேட்டிவா அசோசியேட்டிவா என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்க கண்டுபிடிச்சலாம். இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. a star b is equals to a divided by b plus 1. இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 star 2 equals to 1 divided by 3 my dear students. அதுவே 2 star 1 அதுவும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்பதான் அது வந்து கம்யூட்டேட்டிவ். ஸோ 2 star 1 அப்படின்னா 2 divided by 3 my dear. 2 divided by 2 இதனுடைய ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 my dear students. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு வந்து நாட் ஈக்குவல். அப்போ இது வந்துட்டு கம்யூட்டேட்டிவ் கிடையாது. அப்போ வந்து நாட் கம்யூட்டேட்டிவ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக வரும். இன்னும் வந்து நமக்கு அசோசியேட்டிவ் கொடுத்துருக்கனால அசோசியேட்டிவிட்டியும் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 star 2 ஸ்டார் இன்னொரு வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கலாமே. இப்போ 3 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 star 2 வேல்யூ வந்து 1/3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார் 3. இப்போ பார்த்தீங்கன்னா 1/3 ஸ்டார் 3 அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 1/3 divided by b plus 1 அப்போ வந்து 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1/12. ஓகே, இதுதான் வந்துட்டு 1 star 2 star 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே வந்துட்டு இப்போ 1 star 2 star 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வேற வரும். ஏன்னா 2 star 3ங்கிறப்ப நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். இதை உல்டா வாக்குனதுக்கே நமக்கு வந்து ஆன்சர் வேற மாதிரி வந்துச்சு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட். 3 4.
ஸோ இப்போ 2/4னா 1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 1 ஸ்டார் 1/2 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஏ. இப்போ 1 ஸ்டார் 1/2னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் b + 1. இப்போ b + 1னா 1. ஸோ 1/2 + 1. எப்படி பார்த்தாலும் இது வந்து சேம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2/3 3/2ன்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1/12. ஸோ அதனால இது வந்து நாட் அசோசியேட்டிவ். அதனால் ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. மேபி இந்த வெப்சைட்டில் தப்பாக இருக்கா, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லேயே தப்பாக இருந்துச்சான்னு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி தப்பாக இருந்திருந்தா இதுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து போத் ஏ அண்ட் பி மட்டும் தான் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆனால் இது ஏ வந்துட்டு வராது பி வந்துட்டு வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து கம்யூட்டேட்டிவ்னு இருக்குது. கம்யூட்டேட்டிவிட்டி இது கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஏ அண்ட் சி அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். இது அடுத்து ஒரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அவங்க வந்து கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க. மொத்தம் 40 கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு மேக்ஸிமம் 20 கொஸ்டின்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கு பார்ட்டாக இந்த வீடியோ வந்துட்டு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க cos இன்வெர்ஸ் 1/2 + sin இன்வெர்ஸ் 1 tan inverse 1/√3 சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ cos inverse 1/2ங்கிறது 60 டிகிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் sin inverse 1ங்கிறது 90 டிகிரி, இது வந்துட்டு 30 டிகிரி. ஸோ இதை வந்துட்டு பையில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பைக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ π/3 ப்ளஸ் π/2 ப்ளஸ் π/6. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்தோம்னா பை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். 6π / 6ன்னு வரும் எல்சிஎம்ல. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேபி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து a + b the whole square, a² + b², then x + y. இதுல இருக்க எக்ஸும் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரிக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2x2 தான், ஆனால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நீங்க எப்பொழுதுமே a + b the whole square இப்படி கொடுத்தாங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுவே நீங்க டைரக்டா பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், அப்புறம் ஸ்கொயர், அப்புறம் ஏவை தனியா ஸ்கொயர், பியை தனியா ஸ்கொயர், அதை ஆட் பண்ணி ரொம்ப டைம் எடுக்கும். அதே இப்போ பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் a² + b² + ba + ab. இது கேர்ஃபுல்லா இருங்க. பழக்க தோஷத்துல +2ab எழுதிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். a² + b² ஃபார்முலால அப்புறம் வந்து ஆன்சர் வந்து தப்பாயிடும். இது வந்துட்டு கம்யூட்டேட்டிவா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து பாசிபிள், இல்லைன்னா வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு நீங்க எழுதணும். ஓகே, = இங்க a² + b². இப்போ இந்த a² + b² ரெண்டும் கேன்சல் ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைனலா இருக்கிறது இப்போ ba + ab = 0. இப்போ வந்து நமக்கு ஆப்ரேஷன் சின்னதா மாறிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ba ab ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியா கிடைச்சிரும். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ba பண்ணுவோம். x1 y - 1 into 1 - 1 2 - 1. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் x + 2, அடுத்து -x - 1, அடுத்து y - 2, அடுத்து -y + 1. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு BA. இப்போ அடுத்து வந்து நம்ம AB கண்டுபிடிப்போம். இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. AB எடுத்துக்கிட்டோம்னா x - y மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 - into - +1 1 + 1 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். x - y + 2, அதுக்கப்புறம் 2x - y, அதுக்கப்புறம் 2 + 1 3. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பிஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது நீங்க சம் பண்றப்பவுமே சம் பண்ணி = 0 மேட்ரிக்ஸ் கூட நம்ம சம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாத்தையும் நீங்க சம் பண்ணா கூட அவசியம் இல்லை. நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் வேணும். இப்போ இது சம் பண்ணா நமக்கு இன்னும் பெருசாகுது, விட்டுருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ -x - 1 + 2 பண்ணோம்னா -x + 1 மாறிடும். ஸோ -x + 1 = 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டுத்தையும் வந்துட்டு இந்த டேர்ம் y - 2 இதையும் நம்ம சம் பண்ணோம்னா இன்னும் பெருசாக தான் ஆகுது, அது வேண்டாம் விட்டுருவோம். இப்போ -y + 1 + 3 பண்ணோம்னா -y + 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
minus y plus 4 is equals to 0. 0 matrix ஓட ஈக்குவேட் பண்றப்ப so y is equals to 4 னு வந்துரும் my dear students. so final answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 5. so இது ரெண்டுத்தையும் நமக்கு சம் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. so இதனுடைய ஃபைனல் ஆன்சர் 1 plus 4 5னு வந்துருச்சு my dear students. உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேபி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நீங்கள் லெஸ் தென் ஒரு 50 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் 40 செகண்ட்ஸே போதும். 1 மினிட் இந்த கொஸ்டின்லாம் தாண்டவே கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். இந்த ரோ இல்லைன்னா காலம் ரெண்டுத்துலேருந்தும் நம்ம ஏவை காமனாக எடுக்கலாம். ஸோ ஏவை காமனாக வெளியே எடுத்தோம்னா ஏ பி சி. அடுத்து வந்து இங்கேருந்து இந்த ரோல இருந்து நம்ம பிஏ காமனாக வெளியே எடுத்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எடுத்தோம்னா ஏ இங்க மைனஸ் ஏ வரும், மைனஸ் பி சி. அடுத்து மூணாவது ரோல இருந்து சி எடுத்துட்டோம்னா ஏ பி மைனஸ் சி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க சொன்னாலே நீங்க கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் 4abc. அப்ப abc into 4abc 4ab ஸ்கொயர். ஆப்ஷன் சி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். நீங்க வந்து டிட்டர்மினன்ட் எடுத்து பார்த்தாலும் சேம் வேல்யூ தான் வரும். நான் காட்டுறேன் வாங்க. மைனஸ் ஏ இன்டூ மைனஸ் plus bc minus bc ஆயிடும். இந்த term 0 ஆயிடும் my dear students. அடுத்து minus b இன்சைட் பார்த்தீங்கன்னா minus ac minus ac. அதுக்கப்புறம் plus c equals to ab plus ab. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா ஓவராலாக நமக்கு வந்து 4abc அப்படின்னு வந்துடும் my dear students. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாமில் ட்ரை பண்ணாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த தியரிஸ்லாம் ஞாபகத்தில் வச்சுருந்து டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே வாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இன்னும் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் 40 கொஸ்டின்ஸையும் நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் ஜேஇயை தாண்டி ஏ சால்வ் பண்ணுங்க சார், என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன். பை பாய், தேங்க்யூ மை டியர்.